வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து ஸ்பெஷல் வீடியோ. நம்ம வீட்டில் எப்படி வரலட்சுமி விரதம் கொண்டாடினோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வெட்னஸ்டே நைட்டே இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் நம்மளோட அம்மனுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை சுற்றி விட்டுட்டோம். மாயிலை தோரணம் கட்டியாச்சு. இது வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதை நான் சைடில் தொங்க விட்டுட்டேன். நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு என்னென்ன தோணுதோ நம்ம அதை ரெடி பண்ணலாம். இது வந்து வெட்னஸ்டே நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். தேர்ஸ்டே வந்து நம்ம வீட்டு படியில் எல்லா படியிலையும் கலர் கோலம் போட்டாச்சு. கீழே வந்து 3D கோலம் போட்டிருக்கோம். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா வியாழக்கிழமை நம்ம அம்மனை உட்கார வைக்க போகிறோம், அதனால் கலர் கோலம் போட்டாச்சு. இப்போ காலையில் நான் வீட்டுக்குள்ளே விநாயகர், மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டேன். எந்த ஒரு விசேஷம் ஆரம்பிக்கும் போதும் நம்மளோட மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வைக்கணும். அதனால் நான் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அவருக்கு கொஞ்சமாக அருகம்புல் வச்சாச்சு, கொஞ்சம் பூவும் வச்சு விட்டுட்டேன். இப்போ இதை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே கொண்டு போய் நான் வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கலசத்தை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இது மார்னிங் நான் அம்மனை உட்கார வைக்கிறதுக்காக ரெடி பண்ண கலசம். இதில் பச்சரிசி, சோழி, கோமதி சக்கரம் இதெல்லாம் போட்டிருக்கேன். குன்றின் மணி, கொஞ்சமாக கிராம்பு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், மாசிக்காய், வளையல், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், மஞ்சள், குங்குமம் போட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் அம்மனுக்கு புடவை உடுத்தியாச்சு. இந்த சாரீ டிராப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த அலங்காரம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் பின்னாடி திருவாச்சி வச்சுட்டேன். 2 பக்கமும் சைடு பில்லோ ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 பக்கம் வாழை மரமும் நாங்கள் வச்சுட்டோம். வாழை மரத்தை அப்படியே வச்சா சாஞ்சிக்கிட்டே இருக்குன்னு ஒரு தொட்டியில் பெயிண்ட் அடிச்சுட்டு அதையும் வச்சாச்சு. இந்த லக்ஷ்மி அம்மன் வந்து எப்போயுமே நம்ம வீட்டில் நான் சாமி பூஜா ரூமில் வச்சுருக்கிறது, அதையும் அலங்காரம் பண்ணி நான் நடுவில் உட்கார வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் நம்ம அம்மனை உள்ளே அழைக்கணும். அதுக்காக நான் கலசத்தில் தண்ணி, பன்னீர், சந்தனம், தசாங்க பொடி, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக தாழம்பூ எசன்ஸ் ஊற்றியிருக்கேன். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் அதை ஊற்றியிருக்கேன். 3 கோமதி சக்கரம், சோழி வந்து 5 போட்டிருக்கேன். காதோல கருகமணி, ஒரு வெள்ளி காயின், கொஞ்சமாக ஜவ்வாது, 5 ஏலக்காய், ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சங்கனி, கொஞ்சமாக கிராம்பு, குன்றின் மணி 5 இதெல்லாம் போட்டு இப்போ நான் ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக பின் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள உட்கார வைக்கிற இடத்துலையும் நான் ஒரு சின்ன கோலம் போட்டிருக்கேன் கலரில். பட் அது கலசம் இருக்கிறனால தெரியலை. தேங்காய் வச்சாச்சு. இப்போ அம்மனோட முகம் வச்சிடலாம். இப்போ அலங்காரம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம விளக்கேற்றிடுவோம். 6 மணிக்கு கரெக்டாக அம்மனை உள்ளே அழைச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன்.
இப்போ தீபதூபம் எல்லாம் காட்டிடலாம். சாம்பிராணி பொருத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம கற்பூரம் ஏற்றிடலாம். அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம். இப்போ நம்ம அம்மனை அழைச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா அம்மன்களுக்கும் நான் தீபம் காட்டிட்டேன். கற்பூர ஆரத்தியும் காட்டியாச்சு. பாருங்கள், இந்த அம்மன் தான் நான் பூஜா ரூமில் வச்சுருக்க அம்மன். இப்போ அவங்க 2 பக்கமும் சைடில் நான் காயின் போட்டு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். யானை 2 பக்கம் கீழே வச்சாச்சு. தீபம் ஏற்றியாச்சு. இது வெள்ளிக்கிழமை காலையில் தீபம் ஏற்றிட்டேன். வியாழக்கிழமை நைட்டே நாங்கள் ரெடி பண்ணி வச்சதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வளையல், கோன், ப்ளவுஸ் பிட், இது கோன் தான். கோன் 2 பாக்ஸ் வாங்கினேன், அது இருக்குது. சீப்பு, வளையல் நான் 2 செட்டாக வாங்கினேன். ஒன்று வந்து 2 6, ஒன்று 2 4. ஒருத்தர் கை சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்குங்கன்னா நான் பார்த்து வாங்கிட்டேன். மஞ்சள் குங்குமம் என்னோடய தங்கச்சி பொண்ணு வந்து என் தங்கச்சி பொண்ணு என் மச்சான் பொண்ணும் மஞ்சள் குங்குமம் பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. வளையலும் 4 நாளாக நாங்கள் கட்டி வச்சிட்டோம். கண்ணாடி, ஐடெக்ஸ் காஜல், மையும் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அது எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இந்த பவுல் தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். இந்த பவுலில் ப்ளவுஸ் பிட், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, கோன், வளையல். வளையல் வந்து 4 நாளாக கட்டி வச்சுருந்தோம் சொன்னல, அந்த வளையல் தான். ஒரு சீப்பு, கண்மை 1, 2 சாக்லேட். வெள்ளிக்கிழமை காலையில் கொடுக்கும்போது வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், காயின் வச்சு கொடுக்கணும். இப்போ இது வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனுக்கு எல்லாத்தையும் முன்னாடி வச்சாச்சு. தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.